ஹாய் காய்ஸ், என் பேர் சையத். இது நூன் கம்ப்யூட்டர்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் வரவேற்கிறேன். ஒரு சாம்சங் A12 வந்திருக்கு. ஸோ இந்த ஃபோன் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா, இதில் ஸ்பீக்கர் அண்ட் மைக் ஒர்க் பண்ணல. அதாவது இயர் ஸ்பீக்கரும் மைக்ஸும் ஒர்க் ஆகலை. இயர் ஸ்பீக்கரும் மைக்ஸும் ஒர்க் ஆகலை. ரெண்டு மைக்குமே ஒர்க் ஆகலை. அதே மாதிரி லவுட் ஸ்பீக்கர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ மொபைல் ஃபுல் ஆன் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஒர்க்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி பிஎம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு கோடெக் பிஎம்ல தான் இருக்குது அப்படின்றதுனால ப்ராப்பராக பிஎம் செக் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிபியூ அநேகமாக ரீபால் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு லவுட் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. பட் ஆனால் இயர் ஸ்பீக்கரும் அண்டு என்ன சொல்கிறது மைக்கும் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி இதை ட்ரேஸ் பண்ணி டயக்னாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மொபைல் ஆஃப் பண்ணிவிட்டு மதர் போர்டு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ என்னென்ன ஒர்க் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன நடந்திருக்கு, பிஎம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் பிபிடி இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பிஎம் சேஞ்ச் ஆகிருக்குது, ஆப்வியஸாக தெரியுது. அதுக்கப்புறமா இங்கே கூட கொஞ்சம் ஒர்க் நடந்திருக்கு. அநேகமாக சிபியூ ரீபால் பண்ணி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஷுவராக தெரில. நம்ம ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். மற்றது வேறு ஏதாவது நடந்திருக்கா? ஸோ மற்ற எதுவும் மேஜராக ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஓகே டன். ஸோ அநேகமாக சிபியூ ரீபால் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேளை ஹீட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி இருக்கும். ஸோ அப்போது ப்ராபப்ளி சிபியூ ரீபால் ஆகலை அப்படி சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டயல் மோட் வேல்யூஸ் செக் பண்ணிக்க போகிறேன். எங்கே இந்த இஎஸ்பி இந்த ரிசீவர் இருக்குது பார்த்தீங்களா, ரிசீவருடைய பாயிண்டில் நாம் டயல் மோட் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். அதுதான் நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டயோட் மோட் வேல்யூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். மல்டிமீட்டர் டயோட் மோடில் போட்டாச்சு. ரெட் ப்ரோப் கிரவுண்ட் பண்ணிடுறேன். அண்ட் பிளாக் ப்ரோப்பில் வேல்யூஸ் எடுத்து பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இயரில் நமக்கு இங்கே எவ்வளோ வருது, 1.8 வருது, 0.9. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்டில் 1.9 வருது. ஸோ நமக்கு வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் வருது. 2 கிட்டத்தட்ட ரொம்ப இல்லை, ரொம்பவே அதிகமாக வருது. ஸோ ஓகே டன். ஸோ வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. அப்போ சம்திங் ரிலேட்டட் டு பிஎம் தான் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி பிஎம் சேஞ்சாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி இதில் லவுட் ஸ்பீக்கர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஒரு வாட்டி இந்த டயக்ராம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தெரியும். இதுதான் நம்ம பேக் ட்ரேஸ் பண்ணிட்டு வரலாம், பிளாஸ்ட்லேருந்து வரலாம். இது ஸ்பீக்கருடைய அவுட்புட்டு. ஸோ ஜென்ரலாக எப்படி வரும் அப்படின்னா, ஜென்ரலான ஒரு கால்காம் ஆர்கிடெக்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிபியூலேருந்து பிஎம்க்கு போயிட்டு அங்கேருந்து கோடெக், அதான் கோடெக் பிஎம்ல இருக்குது பேசிக்கலாக. அங்கேருந்து நமக்கு என்ன வரும், அவுட்புட் ஆம்பிளிஃபயர் ஐசிக்கு போகும். ஆனால் இந்த மாடல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டேரெக்டாக ஆம்பிளிஃபயர் சிபியூலேருந்து டேரெக்டாக நமக்கு ஆம்பிளிஃபயர் ஐசிக்கு போகுது. அங்கே டீகோட் ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஐசியை டீகோடும் பண்ணிக்குது. அதாவது டிஜிட்டல் டு அனலாகும் கன்வெர்ட் பண்ணிட்டு இதை பூஸ்ட் பண்ணி நமக்கு இது 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 அவுட்புட் ஸோ அதாவது இந்த சர்க்கியூட் பேசிக்கலாக கரெக்டாக இருக்குது. நமக்கு ஒர்க் ஆகாதது என்னது, இந்த சைடு தான். ஸோ பிஎம் என்னென்ன எல்லாம் பண்ணணுமோ அந்த எந்த ஒர்க்குமே என்ன பண்ணலை. அதாவது இயர் ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகலை, மைக்ஸும் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதோட ஸ்கிமேட்டிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கிமேட்டிக்ஸ் எடுத்துகிட்டு லேஅவுட்டும் அண்டு ஸ்கிமேட்டிக்ஸும் ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? கம்பைன் பண்ணிவிட்டு ஸோ நான் இதுக்கு என்ன பார்க்க போகிறேன்னா, பிஎம்முக்கு கோடெக் செக்ஷனுக்கு போகிற வோல்டேஜஸ் ப்ராப்பராக போகுதா அப்படின்றத நான் பார்த்துக்க போகிறேன். ஓகேங்களா? U5000 தான் இங்கே பிஎம்மு. ஸோ இது பவர் செக்ஷனு, இது எல்டிஎஸ் செக்ஷனு. ஓகே, ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள், இதுதான் ஆடியோ செக்ஷன். ஓகேங்களா? ஸோ கோடெக், கிரவுண்டு, மைக்கு, ஸோ இதான் ஆடியோ செக்ஷனு.
இந்த செக்ஷனுக்கு வந்து அதாவது போடக்கூடிய செக்ஷனுக்கு இது வழியா நமக்கு வந்து என்ன போகுது, வோல்டேஜஸ் வந்து போகுது. ஸோ மொபைல் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு நமக்கு வந்து ப்ராப்பராக வோல்டேஜஸ், அதாவது இதுக்கு போகிற பர்டிகுலர் வோல்டேஜஸ் வந்து வருதா அப்படின்றத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துப்போம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. மல்டிமீட்டர் வந்து வோல்ட் மீட்டரில் வந்து போட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து ஸ்கிமேட்டிக்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து எங்கே இருக்குது, ஸோ இந்த 3 கெப்பாசிட்டரில் ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர். ஸோ இங்கே கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸ், அதாவது இந்த கெப்பாசிட்டர்ஸ். ஸோ இந்த 3 கெப்பாசிட்டர்ஸில் ஏதோ ஒரு கெப்பாசிட்டரில் தான் வந்து இந்த 3 கெப்பாசிட்டர்ஸும் வந்து என்ன இருக்குது, வோல்டேஜ் வந்து விபேட் வந்து கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த 3த்துலேயும் வந்து 3.9 வோல்ட் வந்து ப்ராப்பராக வந்து வருது. ஸோ அப்போ வந்து அது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து வேறு என்ன வோல்டேஜஸ் வருது அப்படின்னு சொல்லி இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, வேறு என்ன வருது, இங்கே வந்து ஒரு 2.0 வோல்ட் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இந்த 2.0 வோல்ட் வந்து இந்த ஆடியோ செக்ஷனுக்கு வந்து வருது. அது நம்ம வந்து இந்த செக்ஷனில் வந்து இந்த கெப்பாசிட்டரில் வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ அதாவது C5105 அதாவது இந்த கெப்பாசிட்டரில் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2.0 வோல்ட் வந்து ப்ராப்பராக வந்து வருது. ஸோ அடுத்தபடியாக வேறு ஏதாவது வோல்டேஜ் இன்புட் வருதா இதுக்கு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரீசெட்டு, டபிள்யூ ரீசெட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த பவர் செக்ஷன், அதாவது அந்த ஜென்ரல் ஹவுஸ் கீப்பிங்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்க தேவையில்லை. ஸோ வந்து இந்த ஐசிக்கு வர வோல்டேஜஸ் எல்லாம் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வருது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த PM I2S0L, அதாவது இந்த பேசிக்கலாக இந்த 1 2 3 4 5 இந்த 5 லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த I2S அப்படின்றது இன்டர் ஐசி சவுண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது சவுண்டை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக 2 ஐசிக்கு இடையே வந்து யூஸ் பண்ணுற வந்து ப்ரோட்டோகால், I2S ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பேசிக்கலாக. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட I2C ப்ரோட்டோகால் மாதிரி தான். I2Cன்றது இன்டிகிரேட்டட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னு சொல்லி சொல்லுவோம். 2 ஐசிக்கு இடையே வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் இது வந்து 2 ஐசிக்கு இடையே சவுண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பண்ணணும். இது பேசிக்கலாக வந்து ஒரு 3 வயர் ப்ரோட்டோகால். ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த LR கிளாக்கு, பேஸ் கிளாக்கு, கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வந்து லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி வரும்னா பேசிக்கலாக 3 லைன் வந்து வரும். WS கிளாக்கு அண்டு வந்து பேஸ் கிளாக்கு அப்படி சொல்லிட்டு 3 லைன் வந்து வரும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டேட்டா 0, டேட்டா 1 அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லைன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா கம்யூனிகேஷன் லைன் மூலியமாக தான் வந்து சிபியூலேருந்து இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா இது நமக்கு வந்து எங்கேருந்து வரும், ஸோ இந்த சிபியூலேருந்து. இது அதாவது UPC 4000 இருக்குது பார்த்தீங்களா. UPC 4000 இங்கே என்னது, UPC 4000. ஸோ இதுதான் சிபியூலேருந்து நமக்கு வந்து, அதாவது SOCலேருந்து நமக்கு வந்து இந்த இதுக்கு வந்து வரும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வருதா அப்படின்றது வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இப்போ வந்து ப்ராப்பராக வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் வந்து பேக் சைடில் இருக்குது. ஓகேவா. ஸோ நாம் இது வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, DSO அது எதுவும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நான் வந்து டயோட் மோட் வேல்யூ வச்சு வந்து பார்த்துக்க போகிறேன். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து 1 2 3 4 இந்த 5 லைனுக்குமே வந்து டெஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து TP5004, TP5005, TP5006, 5008, 5009, அதாவது மொத்தமே வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மொத்தமே வந்து எங்கே இருக்குது, ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து இதை வந்து ஸ்க்ராட்சும் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க ஏதாவது வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் ஜஸ்ட் ஸ்க்ராச்சஸ் பண்ணி வந்து பார்த்துக்க போகிறோம். கொஞ்சம் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெஸ்ட் பாயிண்ட் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பாயிண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ அந்த டெஸ்ட் பாயிண்ட் வந்து சில டைம் வந்து பேரலாகவும் கனெக்ட் ஆகிருக்கும், சில டைம் சீரியஸாக வந்து கனெக்ட் ஆகிருக்கும். சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கும்போது நமக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வந்து என்ன பண்ணுங்கள், ஸ்க்ராட்ச் வந்து பண்ணுங்கள்.
ஓகே டன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிமீட்டரை வந்து டயோட் மோட்ல வந்து போட்டுக்க போறேன். ரெட் ப்ரோப் வந்து கிரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இந்த லைன்ஸ் உடைய வேல்யூஸ் வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாக்டாக இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஜீரோவோ இல்லை ஓஎல்ஓவோ வந்து நமக்கு வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 410 ஓகே தான் வேல்யூ. இதுவும் 410, இதுவும் 410, இதுவும் 410, இதுவும் 410. பேசிக்கலாக இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் என்னன்னா இதுல வந்து டேட்டா வந்து வருதா அப்படின்றது வந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுல டேட்டா வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜஸ்ட் வந்து ஒரு மல்டிமீட்டர் வச்சு நாம வந்து செக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொபைலை ஆன் பண்ணிக்க போறோம். ஆன் பண்ணிட்டு நாம வந்து என்ன யூஸ் பண்ணணும், டிஎஸ்ஓ வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு கண்டிப்பா நமக்கு வந்து டிஎஸ்ஓ வந்து வேணும் செக் பண்றதுக்கு. ஸோ அடுத்து வந்து நாம வந்து என்ன பண்ணுவோம், டிஎஸ்ஓ வச்சு செக் பண்ணி வந்து பார்த்துப்போம். மொபைல் வந்து ஆன் ஆகிட்டு இருக்கு, ஆன் ஆகட்டும். ஓகே டன். டிஎஸ்ஓ வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்னதுன்னா நம்ம வந்து கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கிளாக்ல வந்து வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஏதாவது வந்து ஒரு சாரி நம்ம வந்து இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், சாம்சங் மொபைல் அப்படின்றதுனால *0 போட்டுட்டு ஜஸ்ட் ரிசீவர் வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், நான் ரிசீவர் வந்து ஆக்டிவேட் பண்ணது உடனே இதில் வந்து என்ன ஆகுது, டேட்டா வந்து வரது வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன அர்த்தம், நமக்கு வந்து டேட்டா வந்து ப்ராப்பராக வந்து வருது. ஓகேங்களா? ஸோ ரிசீவருடைய டேட்டா வந்து சிபியூலேருந்து அவுட்புட் வந்து வருது. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து என்ன ஆகலை நமக்கு, மறுபடியும் வந்து எக்ஸிட் பண்ணுறேன் நான். எக்ஸிட் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து நான் இங்கே காட்டுறேன். இப்போ வந்து ரிசீவர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ ரிசீவரு நான் வந்து டச் பண்ணும்போது டேட்டா வந்து அங்கே வந்து வரது வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அப்படின்னா டேட்டா வந்து என்ன ஆகுது, எதுவும் வந்து வரல. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது சிபியூலேருந்து வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து அவுட்புட் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இந்த அவுட்புட் வந்து நமக்கு வந்து எங்கே ரீச் ஆகுது, பிஎம்முக்கு வந்து ரீச் ஆகுதா அப்படின்றது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா பிஎம் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஎம் வந்து நகராம டேமேஜ் ஆகாம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே தான். ஸோ பிஎம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து நாம் என்ன பண்ணிக்க போகிறோம், அந்த டயோட் மோட் வேல்யூ வந்து ப்ராப்பராக வருதா அப்படின்றது வந்து பார்த்துக்க போகிறோம். அதாவது அந்த சிபியூலேருந்து பிஎம்க்கு வர பாயிண்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பிட்மேப் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து டேரெக்டாக வந்து அது வந்து இது கொண்டு வந்துடும். பிட்மேப்பில் வந்து எந்த லைன் போகுது அப்படின்றது வந்து கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிட்மேப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் அதோடைய டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இல்லையா, 1 2 3 4 5 லைனு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எங்கே போகுது அப்படின்னா பிஎம்மில் அது 1 2 3 4 5 6 7 1 2 3 4, அதாவது இங்கேருந்து 7th லைன், அதாவது 1 2 3 4 5 6 7, அப்புறம் வந்து 1 2 3 4 4th இந்த லைனில் வந்து என்ன என்ன பார்க்குறோம், நம்ம டயோட் மோட் வேல்யூ வந்து ப்ராப்பராக வருதா அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மல்டிமீட்டர் வந்து என்ன பண்ணிக்கிறேன், டயோட் மோடில் போட்டுக்கிறேன். ஓகேவா? ப்ரோப் வந்து ரெண்டுத்தையும் வந்து செக் பண்ணிக்கிறோம் ஒரு வாட்டி. ஓகே, 0.0 கரெக்டாக காட்டுது. இப்போ நமக்கு வந்து வேல்யூ வந்து இங்கே அரௌண்ட் வந்து 400 வந்து வரணும். ஓகேங்களா? வருதா, நமக்கு வந்து வரலை. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பின் வந்து கிரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? கிரவுண்ட் பண்ணிவிட்டு கிரவுண்டில் செக் பண்ணோம் அப்படின்னா 0.00 வருது. பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து ஓஎல்னு சொல்லி வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அடுத்ததுக்கும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த லைன் வந்து எங்கே இருக்குது, மறுபடியும் நம்ம இங்கே போயிட்டு அடுத்த லைன் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா பிஎம்ல
அதே அதாவது அது பக்கத்து லைன் 1 2 3 4 5 6 7 அதாவது அது கூடிய அப்படியே பக்கத்து லைன் அதாவது பக்கத்துல. ஸோ இங்கே செக் பண்ணோம், இதுக்கு வந்து பக்கத்துல வந்து இதுவும் வந்து நமக்கு வந்து என்ன காட்டுது, ஓஎல் தான் காட்டுது. ஸோ இன்னொரு வாட்டி மல்டிமீட்டர் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவும் வந்து ஓஎல் தான் காட்டுது. இந்த ரெண்டு லைனுமே வந்து என்ன காட்டுது, ஓஎல்னு காட்டுது. பட் ஆனால் நமக்கு வந்து இங்கே என்ன காட்டணும், 400 கிட்ட வந்து வேல்யூ வந்து வரணும். ஓகேவா? ஸோ மூணாவது லைனுக்கு வந்து என்ன பண்ணுறேன், செக் பண்ணுறேன். மூணாவது லைன் செக் பண்ணுறேன் அப்படின்னா மூணாவது லைன் வந்து எங்கே போகுது நமக்கு, அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லைன் செக் பண்ணோம் இல்லையா, 1 2 3 4 5 6 7 ஃபோர்த்து செக் பண்ணோம், அதுக்கு வந்து மேலே. அப்போ வந்து நமக்கு வந்து எங்கே வரும், அதாவது 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணோம்னா இதுவும் வந்து ஓயில் தான் வந்து வருது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன செக் பண்ண போகிறோம், இன்னும் 3 லைன் செக் பண்ணியாச்சு, இன்னும் 2 லைன் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 2 லைன் வந்து நமக்கு, ஸோ இது ஒரு லைனு, இது எங்கே போகுது, அது 1 2 3 4 5 6 7 8 8ல வந்து தேர்ட் லைனு. 1 2 3 4 5 6 7 8ல வந்து தேர்ட் லைனு. இதுவும் வந்து நமக்கு வந்து ஓயில் தான் வந்து வருது. ஸோ கடைசியாக வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த லைன் வந்து பார்த்துக்க போகிறோம், லாஸ்ட் லைனு. ஓகேங்களா? அதாவது 1 2 3 4 5 6 7ல வந்து லாஸ்ட் லைனு, அதாவது இந்த லைன். இதுவுமே நமக்கு வந்து என்ன வருது, ஓஎல் தான் வருது. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் மல்டிமீட்டர் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த 5 லைனுமே நமக்கு வந்து என்ன வருது, ஓஎல் தான் சொல்லி வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதனால் ஆயிருக்கலாம் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி வந்து ஷீல்டு வந்து ஏதாவது பிரிக்கும் போது ஷீல்டுக்கு கீழே வர ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இங்கே வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக வருது அப்படின்றது வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிஎம் வந்து இருந்தது இல்லையா. ஸோ பிஎம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து எதுவுமே வரல. ஸோ 400 கரெக்டாக வருது, 400 வருது, 400 வருது, 400 வருது, 400 வந்து வருது. ஸோ சிபியூலேருந்து வெளியே வர்றது வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து வருது. பட் ஆனால் இங்கேருந்து நமக்கு வந்து இங்கே போகிற லைன்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து என்னன்னா இங்கே எந்த ஒரு காம்பனன்ட்ஸ் கூடயும் வந்து கனெக்ட் ஆகலை. இது மொத்த லைன்ஸுமே வந்து ஃபுல்லாக அண்டர் போர்டில், அதாவது போர்டு லேயர்ஸ் வழியாக தான் வந்து நமக்கு வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நாம இந்த 5 லைனுக்குமே நாம் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஜம்பர் பண்ணி ஆகணும். ஜம்பர் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஜம்பர் பண்ணுறது என்ன பிரச்சனை, அது பிரச்சனை இருக்கியா, கொஞ்சம் வந்து கஷ்டமான, அதாவது ஒரு லைன்னா நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த லைனு இந்த 1 2 3 4 5 இந்த 5 லைன் இல்லையா, இந்த 5 லைன் தானே. 1 1 2 3 4 5, ஆமாம், இந்த 5 லைனும் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும், நாம் வந்து இந்த 1 2 3 4 5 இந்த 5 லைன்ஸுமே நாம் வந்து ஜம்பர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போனால்தான் மட்டும்தான் இதில் வந்து மைக்கும் ஸ்பீக்கரும் வந்து வேலை செய்யும். ஸோ இது வந்து எங்கே தப்பு நடந்திருக்கலாம் பாசிபிளி, ஏதாவது வந்து நம்மளால வந்து க்ளூ கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஒரு இடத்துல இது வந்து இந்த ஒரு இடத்துல தான் வந்து போர்டு வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி ரிப் பண்ணியிருக்காங்க. மேபி எனக்கு தெரியல இந்த இடத்துல வருதான்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஸோ இது முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அட்டனும் பண்ணலை. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் வந்து போர்டு வந்து எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து தெரியுது. இங்கே ஏதாவது லைன் வருதா அப்படின்றது வந்து பார்த்துக்கலாமா ஒரு வாட்டி. ஆப்வியஸ்டாக இங்கே வந்து என்ன இருக்குது, லைன்ஸ் வந்து இருக்குது.
பட் அது ஆடியோ சம்மந்தப்பட்ட லைன்ஸா அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து என்ன பண்ணும் தெரிய வரும். ஒருவேளை இங்கே நமக்கு வந்து லைன்ஸ் வந்து கிடச்சிச்சுன்னா நமக்கு வந்து என்ன பண்ண தேவையில்லை, நம்ம உள்ளே வந்து எடுத்துகிட்டு போக வந்து போக தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறேன் நான், இது வந்து இந்த ஆடியோ செக்ஷன் சம்மந்தப்பட்ட லைன்ஸா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா வந்து நமக்கு வந்து என்ன ஆயிரும்னா தேவையில்லாமல் வந்து ஒரு புதுசாக வந்து பிரச்சனை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு அதாவது 1 2 3 4 5 6 7 7ல் இந்த லைன்ஸ் தான் இல்லையா, இந்த லைன் சரி எல்லாமே வந்து நமக்கு வந்து என்ன வேல்யூ காட்டுது, இங்கே வேல்யூ காட்டுச்சு இல்லையா 411ன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த வேல்யூ தான் வந்து காட்டுது. ஸோ இன்னொரு வாட்டி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வந்து ஸ்க்ராட்ச் வந்து பண்ணிப்போம். ஸோ மேபி ப்ராபப்ளி இதுதான் இதோட லைன்ஸ் வந்து லைனாக வந்து இருக்கலாம். இதுதான் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆயிருக்கு. இதனால தான் வந்து 5 லைனுமே நமக்கு வந்து ஒன்றா வந்து பிரேக் ஆயிருக்கு. ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி வந்து செட்டாக ஒரு 5 லைன்னா 5 லைனுமே பிரேக் ஆகுது அப்படின்னா அநேகமாக அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து இருக்கணும். நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தெளிவாக பார்த்ததுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த லைன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுற மாதிரி தான் வந்து வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் டயோட் மோடில் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து இதோடைய வேல்யூஸ் எல்லாம் வந்து இந்த சைடு வந்து ப்ராப்பராக வருதா அப்படின்றத வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே டன். ஸோ வந்து நமக்கு 5 லைனுமே வந்து ப்ராப்பராக இருக்குது. அதே வந்து இந்த சைடும் வந்து நாம் வந்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த 5 லைனை மட்டும் நாம் வந்து ஜம்பர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து அநேகமாக இந்த மைக் ஸ்பீக்கருடைய ஒர்க் வந்து நமக்கு வந்து அநேகமாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம், ப்ராப்பராக வந்து நான் வந்து ஃபோன் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பார்த்துப்போம். நான் ரெக்கார்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ மைக் முதல்ல வந்து ஒர்க் பண்ணா சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஹலோ 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 சூப்பர். அதே மாதிரி வந்து ரிசீவர் செக் ஆகுதா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துப்போம்.
என்னால் இதில் வந்து காட்ட முடியாது 100% வந்து ஒர்க்கிங். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தாங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.